இங்க ஒரு பொண்ணு அழுதா கண்ணுல இருந்து தண்ணி வரதுக்கு பதிலா நூடுல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நூடுல்ஸ் இப்ப ஒரு கியூரியாசிட்டியில அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. பார்த்தா டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. நமக்கு மட்டும் தான் இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்ல மித்த எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு பாக்குறதுக்காகவே அவங்க பாட்டிக்கு இது சாப்பாடு கொடுக்கறா. அவங்க பாட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல இதை வச்சே ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா. அவளோட சோகமான எல்லா நினைவுகளையும் நான் வச்சு பயங்கரமா அழுது நிறைய நூடுல்ஸ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அதை ஒரு இடத்துல கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா சேல்ஸுக்கு மீது டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்குன்னு வரவ போறவெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா நூடுல்ஸ் காலி ஆகி போயிருது. இவளுக்கு அழுகிறதுக்கு எந்த விதமான விஷயம் இல்ல. அதனால என்ன பண்றானா இவளோட ஆளு போட்ட மோதிரத்தை வித்தர்றா. அதே மாதிரி அழுகிறதுக்காக இவளே வருத்திக்க ஆரம்பிக்கிறா. கதவுல போய் மோதுறது, சோகமான படம் பாக்குறது, அவங்க பாட்டியோட அஸ்தியை கீழே போட்டு உடைக்கிறது, அவ பாசமா வளர்த்த நாய தெருவுல கொண்டு போய் விடுறதுன்னு பல வேலையை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அது மூலமா இப்ப மறுபடியும் விற்க ஆரம்பிக்கிறா. சேல்ஸும் பிச்சிட்டு போகுது. இதை பார்த்த ஒரு பிசினஸ் மேனு உன் கூட நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலே திறந்துட்டாங்க. ஹோட்டலையும் பிசினஸ் ஓஹோன்னு போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி கிடைச்சா எந்த ஃபுட்டு உங்களோட கண்ணுல இருந்து வந்தா நல்லா இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.